ஹாய், குட் ஈவினிங் everyone. டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திரயான் 2 வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இந்தியாவில் வந்து இஸ்ரோ வந்து சந்திரயான் 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அது பல்வேறு வகையான தகவல்களை வந்து பரிமாறிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இதுதான் உண்மையும் கூட. ஸோ இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 3DS அப்படின்ற ஒரு இதை இன்ஸ்டா 3DS அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்டென்ஷனுக்காக அவங்க அமைச்சிருக்காங்க, இது என்ன ஒரு நோக்கத்துக்காக அவங்க அமைச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான, அதாவது நிலவுக்கு அனுப்புறது, ஸோ இந்த மாதிரியான மற்ற கோள்களை ஆராய்ச்சி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு இன்வென்ச்சராக கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த காரணமாக அவங்க வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா கூட எடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்பர் 1 இருந்தாலும், ஸோ அவங்களுமே அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்களுக்குலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக அமைச்சிருக்கு 3DS அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ஸ்பேஸ்ல இருந்து என்னென்னலாம் நடக்குது, ஸோ கடலில் வந்து என்ன மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, அதாவது டிசாஸ்டர் வர்றதை வந்து எப்படி பாதுகாக்கலாம், ஸோ இது எந்தெந்த மாதிரி நிலைமையில இருக்குது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காற்றோட, அதாவது மழையோட அளவு, ஸோ வெப்பத்தோட அளவு, காற்றில் எப்படி ஏர் பொல்யூஷன் வருது, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு கூட இதில் வந்து தொழில்நுட்பத்தை இது பண்ணி கிரியேட் பண்ணி அமைச்சிருக்காங்க, இஸ்ரோ வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2275 கிலோ இருக்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து இது சுமந்து சென்றிருக்கு. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஸ்பெஷாலிட்டியே வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சு இந்த மாதிரி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்துக்கூடிய தகவல். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதை வந்து முன்கூட்டியே வானிலை ஆராய்ச்சி மையம் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிடும். ஸோ எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறையா இயற்கை சீற்றத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த முன்னாடியே அறிவிப்பதற்காக இந்த சேட்டலைட்ல வந்து 3DS சேட்டலைட் வந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து மற்ற கண்ட்ரிஸுமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்களா இல்லையான்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே, ஸோ இந்த அளவுக்கு வந்து யாரும் மேற்கொண்டிருக்க மாட்டாங்க. பட் இஸ்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு இதை லான்ச் பண்ணது வந்து எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்கிறது வந்து இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் வந்து, ஸோ அந்தந்த, அதாவது இஸ்ரோவுக்கு வந்து தனியாக ஒரு சென்டர் இருக்கும். ஸோ அந்த தகவல் மையத்துக்கு வந்து ஈஸியாக வந்து அமைச்சிரும். ஸோ வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து அமைச்சிரும். ஸோ இதன் மூலமாக வந்து தகவல்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ மழையோட இன்னைக்கு வந்து இந்த இயர் வந்து எப்படி மழை பெய்யும், ஸோ அதாவது வளிமண்டலத்தில் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் இதில் நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் வச்சு இந்த 3DS வந்து சேட்டலைட் வந்து இதில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலிருந்து, அதாவது இந்த ஃபீல்டில் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஸோ மழை எந்த வருமா வராது, அதாவது இந்த மாதிரி வெதர் கண்டிஷன் ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்து பயத்திலிருந்து இந்த சேட்டலைட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து அவங்க சுலபமாக இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இது வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இது வெற்றிகரமாக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது இல்லாமல் இது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுவிதமாக பார்க்கப்படுது. சந்திரயான் 2க்கு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அனுப்ப போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3DS அனுப்பிச்சது வந்து இது வந்து ரொம்ப, அதாவது இத்தனை வகை இவ்வளோ வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலவு காமிச்சிருக்கோம், நிலவு இருக்குது, தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு காமிச்சிருப்போம், பல்வேறு விஷயத்துக்காக நம்ம மற்ற கோள்களுக்கெல்லாம் வந்து சேட்டலைட் அமைச்சிருப்போம். இதுதான் வந்து எர்த்து வந்து நம்மளை சுற்றி இருக்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு சேட்டலைட்டாக வந்து இது பார்க்கப்படுது. அதாவது நம்மளோட நிலைமையை வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான டிசாஸ்டர் வந்து பாதுகாக்க பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய சேட்டலைட்டாக வந்து இந்த 3DS வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3DS பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அம்சம் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான ஒன்று அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.